அப்ரைசர்னா பொருளை மதிப்பிடுறவன். இவன் எதை மதிப்பிட போறான்? இந்த இடிமுரசு கோவில் கலசத்துல இடி விழுந்துருச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கானே, அது இவன் கிட்ட தான். இவன் தான் பல வெளிநாட்டு கம்பெனிகள் இருந்து 1000 கோடி 2000 கோடி வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். வலது காலத்தை வச்சு சார். ஏசி இருக்குமா? இருக்கு, ஆனா நாங்க வாங்கல. வாங்க சார். இடிமுரசா வர்றது? பாவி சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினைச்சதா உங்க அப்பா அத்தா அப்பவே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கேள்வி, இப்ப என்ன குடிமை வச்சுன்னு கத்தினுக்குறா? போடா போக்கத்தவன. இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரா. சைனாக்காரியா? இடிமுரசு சார், வெரி கிரேட் இன்சல்ட். அதுக்காக எலி மண்ணெல்லாம் சாப்பிடாதீங்க சார். என்னடி கிசு கிசுங்கிற? திருப்பூர் ஜீன்ஸ்ல என் பேரனை முடிச்சு போடலான்னு பாக்குறியா? பாட்டி நான் ஆம்பளே. அடியே, நீ என்னதான் கேட்டாலும் இந்த கொத்து சாவி தரமாட்டேன்டி. யோ என்னையா இது? சார் ஆயா கொஞ்சம் ஆடியோ கட்டு, நீங்க ஒன்னா ஸ்ட்ரைட்டா வீடியோ காட்டுங்க சார். கேட்டுங்க சார் டீச்சர்ட்ட. அடி சைனா பசுவே, கடையில இந்த புறாக்கள் எல்லாம் விக்குத, அத வாங்கி போட மாட்டியா? ஏண்டி அந்த இட்லி சட்டி துணியாவது எடுத்து மாட்ட கூடாதா? சார் நீங்களா நிமிர்ந்து நில்லுங்க சார். ஆயாக்கு ஆடியோ போச்சு, வீடியோ போச்சு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பண்றேன் பாரு. இப்போ பார் என்ன சார் பண்ண போறீங்க? சிவக்கும் ரொமான்ஸ். இடிமுடிசு, அந்த காலத்துல உங்க தாத்தா கை பிடிச்ச மாதிரி இருக்குதுடா. நான் வேணா வெளியே போட்டோமா? கண்ணும் தெரியல காதும் கேட்கல. மூஞ்ச பத்தியா போகல. மலர் விலை வைக்க வேண்டிய வயசுல தொட்டால் பூ. என்னடா? வாட்? சாரி சார். உங்க ஆயா கை 5 மணி நேரம் மெனு துப்புன பபிள்கா மாரி இருக்கு. அட குப்பை தொட்டி தலையா? அப்போ உங்க ஆயா கை மட்டும் உளுத்த விட மாதிரி இருக்கும். மூடின்னு போங்க சார் ரூமுக்கு. அதான் என் ரூமா? அதான் சார் உங்க ரூமு. மெத்த இருக்குமா? தண்ணி வரும் சார். ஃபேன் ஓடுமா? பெரிய ஓட்டே இருக்கு சார். வாட்? இது பாத்ரூம் சார். அது எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூமு. போங்க சார். அட போங்க சார், போங்க சார். கலசம் டெஸ்ட் வச்சோடனே காசு 5 லட்சம் இல்லை 25 லட்சம் தரமாமா. யோசிக்காம 5 லட்சம் போதும். 2 லட்சம் சார். அந்த பொண்ணை நான் காதலிக்கணும் இல்லைனா காதலிக்கிறவன் சார். இவன் தான் சார் லவ் பண்ற அந்த பொண்ணை. ஏய் இங்க வா. இதோ ஒரு நிமிஷம். ஊரெல்லாம் உன்னை தேடின. காசு ரெடி பண்ணியா இல்லையா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பணம் ரெடி ஆயிடுச்சு, ஆனா கேஷ் கையில கிடைக்கிறது 2 days ஆகும். நீ உன் வீட்டுல வெயிட் பண்ணு. கேஷ் வந்தோன்னா நான் கால் பண்றேன். என் கண்ணை பார்த்து உண்மையை பேசு. நீ என்ன லவ் பண்றது உண்மையா இல்லையா? நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பா என்ன யாரையாவது தலையில கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. உனக்கு நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்றது ஓகேவா? என்னால உன்னை மிஸ் பண்ண முடியாதுமா. ஹலோ சார், நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனை உண்மையாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ காட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நான் 10 மைல் அனுப்புகிறேன். 100 கோடி ரெடி பண்ணுங்க. இப்போ அர்ஜென்ட்டா 10C மட்டும் இடிமுரசு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஐயோ தேங்க்யூ சார். ஜெய் சர்குணா. என்ன? அம்மா சுப்புலட்சுமி, நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா. 10 வருஷம் கனவுமா. ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்காரனே ஃபோன் அடிக்கிறான். நீ என் கூட காட்டுக்கு வந்தா நினச்சிக்கா, டீல் முடிஞ்சிடும், பணம் கிடைக்கும், எல்லாரும் ஹாப்பியாக இல்லை. என்ன சொல்கிறீங்க? எஸ் ப்ளீஸ்மா, நானும் வரேன்ல, நம்பி வா. ஓகே. இனி இடிமுரசு கோடி சரிதான். ஆமாமா. யாரெல்லாம் இங்கே தான் சார். சைனா சந்தானம் புலி. ஓடி போயிடு. தம்பி சிக்கிருச்சுடா. கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம்டா. எப்படியும் மாந்தானே. தம்பி நீ இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன்டா. அண்ணே நீங்க கடவுள் மாதிரி. ஏய் ஏய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாதிரி மாதிரி சொல்லாதுன்னு. டேய் மட்டனை மான் மாதிரி சொல்லித்தானே நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். அபி மான் கறிடா. மட்டன். டேய் மான் கறிடா. இல்லண்ணே மட்டன் தானே. அடாடாடா, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ இது என்ன கறின்னு உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் பொறுங்க. என்னென்ன பண்றான்? ஆட மானா மாத்துவான் பாரு. இங்க பாருங்க, இது சின்ன ஆடு. இங்க சாப்பிட்டு பெரிய ஆடு. நான் என்னடான்னா மான் கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கேன். என் தம்பி என்னடானா ஆட்டு கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கிறான். நீ என்னடானா நீ சொல்லிக்கிட்டு இருக்க. மாவன மூஞ்சி போல பேத்து போடும் பாத்துக்க. நீ சொல்ற மட்டன் கறி கூட
மான்கறி மாதிரியே சமைச்சிருக்கேன்டா. மட்டன் எப்படி மான்கறி மாதிரி சமைக்க முடியும்? மான்கறியை தான் மட்டன் மாதிரி சமைக்க முடியும். மான்கறியா சாப்பிட்றியா? மான்கறி இருங்கடி, நல்லா உங்களை போலீஸில் மாட்டி விடுறே. ஹலோ, மான்கறி சல்மான் கான் சாப்பிட்டா தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எவ சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கலாக்கிறியா? வரம்போக்கு. ஏச்சே, மடையா, போன விடா. சார் 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 போனை வச்சிடாதீங்க சார். காட்டுல இருக்க சிங்கம் இல்ல சார், இந்த ஊர்ல ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். என்னது? மான்கறியை நான் சாப்பிட்டேனா? ஹூ இஸ் த பிளாக் ஷீட்? யார் சொன்னது? மான சமைச்சதான் முதல் சாட்சி. மானு கறியை உரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் தான் சமைச்சு கொடுத்தேன். டவுட் வந்து பீஃபான் கேட்டோம். பல்லாறு நடிச்சுட்டே இருங்க. தோலும் கொம்பு எங்க? எனக்கு கேட்கல. தோலும் கொம்பு எங்க மறைச்சு வச்ச? நீங்க ஆட்டோ போட போறீங்களா? இவங்க மான்கறி சாப்பிடுறதுனால தான் மழை பெஞ்சா கூட மான்மார் கூட எடுத்துட்டு போறாங்க. யோ இதெல்லாம் சாட்சியா பையா? இவங்க மான்கறியை சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது தும்புனா எங்களை மான்கரத்தை போஸ்ல அடிக்கிறாங்க. அப்ப தம்பி சிவகார்த்தினை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் சார், என் மூஞ்சில என்ன ஈவான்னு எழுதி வச்சிருக்கா? எல்லாருமே ஈஸியான அரெஸ்ட் பண்றீங்க. டேய் தம்பி வாடா போ. நீ இல்ல, உனக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்ல, இவனுக்கு எதிராக 1000 சாட்சி இருக்கு. கவலைப்படாத அண்ணனை பத்தி. சிங்கம் போய் சிறைய சீர்திருத்த போது. சார், இந்த கையில வாங்கின பணத்துக்காக என்ன காப்பாத்துங்க சார். நான் என்னப்பா செய்ய முடியும்? உன் தம்பி தான் போலீஸ்ல அந்த போட்டோ கொடுத்துட்டானே. 26 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். அப்படி எதுக்குப்பா நீ வைக்கணும் படிச்சா? உன் போட்டோ அடவி இல்ல, ஒரிஜினல்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்ற தம்பி? ஆட்டு தலையை எடுத்துட்டு போய் போட்டோஷாப்ல போய் மான் கொம்பை சொருகிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ண, அது உண்மையா போச்சு. நீதித்துறை டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குடா. நீதித்துறை கிண்டல் பண்ணாரு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. நீ காட்டுக்கு போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து நான் வழக்க தான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு. இந்த கேஸ உடைச்சிடலாம். காடா ஜெயிலா முடிவு பண்ணுங்க. நீங்க படம் வாங்குறீங்க? அண்ணே, மான் மாதிரி அழகான ஒரு பொண்ணுண்ணே. ஏய், இப்பதான் சொன்னேன் மாதிரின்னு சொல்லாதேன்னு. பொண்ணுங்களை வலை போட்டு பிடிக்கிற கும்பல் நீங்க தானா? இருங்கடா, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். தம்பி, எத்தனை போலீஸ் எத்தனை கேஸ்? இது வேற பொம்பளை கேஸ். அவுத்துடா. சுபு எங்க போயிட்ட? சர்க்குணா, அங்க 2 லூசுங்க காட்டுல வலை போட்டு பொண்ணுங்களா பிடிக்கிறாங்க. அப்பா வா போலாம். உனக்கு ஒன்றும் ஆகல? எங்கே போயிருப்பாங்க? அதான் சார் தேடி எங்க போனாங்க? இடிமுரசு டேய் தம்பி, மான் கிடைச்சிருமாடா? அதெல்லாம் கிடைச்சிரும், வாங்கண்ணே. மானா மானா மட்டன் புழுக்கண்ணே. அப்ப நேக்கு 26 வருஷம் கன்ஃபார்மா? அண்ணே, அந்த ஆட்டுப்புழுக்கைய சுவாசிக்கும் போது என் அறிவுக்கும் தோணுச்சுங்க. அந்த கேஸுக்கு ஒரே எவிடன்ஸ் அந்த போட்டோ தான். அந்த போட்டோவை செட் பண்ணது நாம தானே. அதே மாதிரி ஒரு ஆட்டை பிடிச்சி மான் கொம்பு சுருகி கோர்ட்ல ஒப்படைச்சு கேஸ் உடைச்சிருவோம். தம்பி, ஆத்தா ஆடு வளர்த்தா பூனை வளர்த்தா, ஆனா இந்த ஆட்டு புழுக்கிலேயே அறிவை வளர்த்துட்டாடா. டேய் என் செல்ல பண்ணி. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்களை அடிச்சிருச்சோன்னு நினைச்சேன். அது எப்படி அடிக்கும்? என் கூட தான் சைனா முனீஸ்வரர் இருந்தாரு. அதான் எந்த குறையெல்லாம் மாட்டான். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? ஒரு 5 கிலோமீட்டர் தான்டா. 5 கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் பண்ணத்தான் நான் வருவேன் சார். 2 கிலோமீட்டர் நீங்க நடந்துட்டீங்கன்னு நினைச்சிங்க, 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் ஆயிடும். அப்புறம் வெறும் 3 கிலோமீட்டர் தானே சார். அப்ப போலாமே. நான் மூல சார். இவனை வச்சா டெஸ்ட் அடிக்க போற சார். ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அங்க வந்து கலசத்தை கரெக்டா டெஸ்ட் வச்சிருவீங்களா சார்? என்ன சந்தேகப்படுற? நான் எப்படி டெஸ்ட் அடிக்கிறேன்னு வந்து பாரு, வா. ஏய் சார், கோவம் வந்துச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் கேட்காது. அதே ஆடுங்க. இந்தாங்க. இருடா, காட்டரும ஒண்ணு புல்லட்ல வந்துகிட்டு இருக்குடா. என்ன தைரியம் இருந்தா என் காட்டுல என் கண் எதிரே என் மான நீ ஓட்டிட்டு போவ, உன்னை வழி அனுப்பி வைக்கணும். சார், இது ஆடு சார். மானை பத்தி என்ன கிட்ட சொல்றியா? புள்ளிமான், புளூ மான், கௌரி மான், எல்லா மானையும் பார்த்த வேண்டாம். ஏன் அந்த மானை கூட பார்த்துக்கிறேன். இது செம்பரி மான். செம்பரி மானா? என்னடா தம்பி? அண்ணே, உங்க மூஞ்சியை பார்த்தாலே கோத்துன்னு தோணும் போல இருக்குண்ணே. சார், கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சார். மூஞ்சில சிரிப்பா பாரு. காட்டுல வளர்ந்த பண்ணிமே இருக்கான். டேய் வாடா, நில்லுப்பா. இந்த மூஞ்சி தான் ஜெயிலுக்கு போற மூஞ்சி. சிட்டிக்குள்ள இருக்கிற போலீஸ் அப்படித்தானாலும் சீட்டிங் போலீஸ் இப்படியா? பொங்கையா சீட்டிங்கை பத்தி இவன் பேசி
வணக்கண்ணே. நம்ம பிரேம் தம்பியை பார்த்தீங்களா? பிரேம் வந்து ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கண்ணே. வரத்துக்கு 2 நாள் ஆகுண்ணே. அப்படிங்களா? ஆமாண்ணே. ஏதாவது விசேஷமாண்ணே? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. 2 நாளாக இந்த பக்கம் ஆளை காணும்னு கேட்டேன். வந்த உடனே உங்களை பார்க்க சொல்றேன். சரிண்ணே வாங்க. உடம்பு சரியில்லையா, கையில காசு இல்லாம ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம இருக்கேன். நம்ம வெள்ளைக்கு வந்த நிலைமையை பாத்தியாத்தா? இப்படியே போனா நம்ம ஊரோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. அதே கதைதான். மளிகை சாமான் வாங்க கூட கையில காசு இல்ல. பிரேம் தம்பி கிட்ட தான் கேட்கலான்னு இருக்கேன். நம்ம ஊர் ஜனங்களோட செலுசெலுப்பும் சந்தோஷமும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கெல்லாம் பண நெருக்கடி தான் காரணம். சகாயத்தோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ரஹீம் தான் பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கா. ரஹீம் ஐயா வாங்க. ஏதோ பலமான யோசனையில இருக்க. என்ன? எல்லாம் நம்ம ஊரை பத்தி தாங்கய்யா. நம்ம ஊர் ஜனங்க கை செலவு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்கய்யா. ஒரு 2-3 மாசம் அப்படி இப்படின்னு தள்ளிட்டோம்னா வச்சிருக்க வெள்ளாம கைக்கு வந்துருங்கய்யா. அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம்? நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலான்னு இருக்கிறேங்கய்யா. பொது உண்டியலா? ஆமாங்கய்யா. பொது உண்டியல்னா அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம், தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம், எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க. நல்ல யோசனையா இருக்கு. கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது உண்டியல் தாங்க கரெக்டா இருக்கும். ரஹீம் சொல்றது நல்ல யோசனை தான். இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒரு படி மேலேயே போயிடும். சரியா சொன்ன. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிற இந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலைங்கயா. நம்ம ஜனங்களை நாம தாயா பாதுகாக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, பொது உண்டியல் வைக்கிறதா. ஏன்பா ரஹீம், அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது? நல்ல யோசனை தான். உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. சரிங்க, உடனே வரேன்ப்பா. அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்கே வேண்டிய கையேந்து வைப்பியா? ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா. ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதுல நீ வேறையா? இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மேல வட்டி போட்டு குட்டி பேரம் பேத்தி எடுத்துட்டு போயிடும். இதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுற. போது நிப்பாட்டு. டேய் நீ நிப்பாட்டுறா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உனக்கு கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துனாண்டா நீ யாரும் 500 1000 ஆக்கி 1000 10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகிற மூஞ்சிய பாரு. டேய், சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாகி வீட்டுக்கு வரும். அதைத்தான் அப்படி சொல்றாங்க. டேய், கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா? எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது எதுவுமே இல்ல அப்படி தன்னம்பிக்கை வர கால சொல்றது. அதாவது ஐயோ சாமி, தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம இன்னொரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ப்ளீஸ். டேய், இவ்வளவு பேசுறிய, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? வேணாண்ணா, சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கி நானும் ஒத்த காலம் நிக்கிறேன். இவன் தான் வேணான்னு காலே இல்லாம நிக்கிறேன். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்கயா பண்றது? பிரேம் பத்தி என்னடா நினைக்கிற? அதான் ஊருக்கே தெரியும் மாப்பிள்ள. வெள்ளை கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு. புரியுது. இது வரைக்கும் வெறும் வெள்ளைக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளைக்கார பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கு. அதை வச்சு தானே சொல்ற? எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற? இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ? என் டைலாக்கவே எனக்கு ரிப்பீட் அடிக்காத. மாப்பிள்ள ஒரு கண்டிஷன். என்ன? இவங்கிட்ட நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. திடீர்னு கொட்டாவி வந்து என்னடா பண்ற? வாய முடிக்க. வாங்க வாங்க வாங்க. 100 குட் மார்னிங். 100 குட் மார்னிங். அது ஒண்ணு இல்ல, 1 குட் மார்னிங் உங்களுக்கு, மிச்சம் 99 குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு. நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம். மாப்பிள்ள, அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்குடா. அட நீ வேற. தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே தமிழை தூக்கு போகிறப்ப வெளிநாட்டிலேருந்து வர வெள்ளைக்காரங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இப்போ பாரு எப்படி கேப்பில் கடா வெட்ட போறேன்னு. நல்லா வெட்டு. நான் உங்களை காதலிக்கிறேன், அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன். எப்படி? ஓகே. I don't know Tamil. What are you telling? He asking, you all coming from which country? From Russia. ரஷ்யா? ஸ்வீட் நேம். இது அவங்க பேர் இல்லடா, அவங்க நாட்டோட பேரு. நாட்டோட பேரா? எதா இருந்தாலும் என் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு. நேம் சூரப்புலி, ஒயிட் வில்லேஜோட VIP. என்னடா இதெல்லாம்? கரண்ட் சாக்கு மாப்பிள்ள. எந்த பொண்ணை கை பிடிச்சாலும் இதானடா சொல்ற நீ? அந்த சாக்கு வேற, இந்த சாக்கு வேற. All of you
ஆஸ்கிங் டு ஸ்டே வித் ஹிம். ஏடா சொன்னேன்? இவங்க எல்லாத்தையும் 2 நாள் உங்களோட தங்க சொல்லியிருக்கேன்டா. அப்படியா? ஆமாடா. ஆமாம்மா, நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா? பூச்சி, பாம்பு, பல்லி, பூனை சும்மா எல்லாத்தையும் வர்றத கொடுத்துறேன் சரியா? He will do all non-veg item very பக்கா. Yeah, fat it you go, but only one condition. என்னவா? Your name is Sura Puli, right? ஆமா. So we need 2 kg Sura and 3 kg Puli. என்ன சொல்றாப்ல? நீ 2 கிலோ சுறாவும் 3 கிலோ புளியும் திங்கணுமா, அப்பதான் வருவாங்களாம். பிரேமுக்கு எந்த ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க? திண்டுக்கல்ல போட்டிருக்காங்கப்பா. அப்படியா? அப்பா நம்ம தீபாவுக்கு பிரேம் தான் ஏத்த மாப்பிள்ளைன்னு தோணுதுப்பா. மோகன் சொல்றதும் 100க்கு 100 உண்மைதானுங்க ஐயா. பிரேம கலெக்டரா பார்த்ததும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்களா சொல்றீங்க, ஆனா பிரேம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா, நம்ம தீபாவை கட்டிக்கிட்டு கொடுத்து வச்சிருக்கணும்பா. எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான். இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே. என்ன பதலாம், எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தான். அதான் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? சரி, ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐயா கும்புறீங்க. வாங்க ஐயா, இவங்க எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க ஐயா. வெல்கம். வணக்கம். எப்படி தமிழை இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் கத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம். எனக்கு சாரி, நாங்க தமிழை ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? ஓகே ஓகே. ஐயா என்னடா சொன்ன? ஐயா இதெல்லாம் சின்ன கொண்டுக்கிறாங்க ப்ளீஸ். டேய் போய் மாடியை ரெடி பண்ணு, அவங்க தங்கறதுக்கு. சரிங்கய்யா வாங்க. டேய் மன்னிக்கணும், எங்களுக்கும் தங்க ஆசை தான், ஆனா இப்ப நேரம் இல்லை. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்க நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போறோம். அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கையை கொடுங்க. ஒரு நாள் இல்ல, வெளிநாட்டுல வந்து உங்க வீட்டுல 5 நாள் சும்மா வடா பாயத்தோட புல் கடுக்கட்டிட்டு வந்தாரு. கொடுத்துருக்கிறது 2 டிக்கெட் தாண்டா. நீங்க 2 பேர் தான் வரீங்க. ஆமா, நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில தொட்டிட்டு வந்தேன். என்னங்கய்யா? எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துறோம். தேங்க்யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மதிக்கிறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷம். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போடும். வாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாகணும்னு இருந்தது இல்லங்க, சாப்பிட்டு போ சொல்றேன். வாயை மூடிட்டு வா. வாங்க பாப்பா, வா வெள்ளக்கடப்புல வா. ஜாதக பொருத்தெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையும் தெரிஞ்ச பையனா இருக்கான். வா வா வா. உன்னை எதுக்கு வர சொன்னு தெரியுமா? சொல்லுங்கயா. ரஹீம். ஐயா என்னப்பா யோசனை எல்லாம் பலமா இருக்கு? இல்லைங்கயா, நம்ம தோட்டத்துல மோட்டர் போட்டேன், நிறுத்தாம வந்துட்டு நினைக்கிறேங்கயா. நிறுத்தியாச்சுன்னு நிறுத்த சொல்லி நீ தானே சொன்ன. ஓ சாரிங்கயா, மறந்துட்டேன். சொல்லுங்கயா. பிரேம பத்தி என்னப்பா நினைக்கிற? பிரேம்க்கு என்னையா குறைச்சல், நல்லவர் தானே. தீபாவுக்கும் பிரேமுக்கும் பேசி முடிக்கலான்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. உன் அபிப்பிராயம் என்ன? தாராளமா பேசலாங்கயா. பிரேம் தீபாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ள தான். பணம் இருக்கு, பதவி இருக்கு, நல்ல குணம் இருக்கு. இதை விட வேற என்னங்கயா வேணும்? எனக்கு தெரியும் பாருஹேம், எனக்கு பிடிச்சதுதான் உனக்கும் பிடிக்கும்னு. அப்படின்னா பேசி முடிச்சிடலாம்ல? முடிச்சிருங்க. ஐயா 2 மணிக்கு கூட்டோட போறதா இருந்தோம், இங்கே மணி 2 ஆச்சுயா. அடடே நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். என்னடாண்டா இந்த மச்ச வீட்டுல இருந்து போர் அடிச்சு போச்சாமா, அதனால வெயிலுக்கிட்டேன் குடிசை வீடு ஏசி மாதிரி ஜில்ஜில்னு இருக்குமா. ரஹீம் சார் சொல்லிட்டார்ல, அப்ப ஆமா ரஹீம் சார் சொல்லிட்டாரு. பெரிய வடை சுட தெரியாதவா வடை செட்டு கோணலா இருக்குன்னு சொன்னாலாம். பின்னதுக்கு 1.5 லட்சத்துக்கு கொடுத்து அனுப்புனேன். நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. இது வேறையா? இது வேற இல்ல, அதேதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஏன் இவ்வளவு சொல்றிய? நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது? உனக்காக சுட சுட பிரியாணி. என்னது என்னது? பிரியாணி ஏண்டா? உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க, பாத்துக்கோ. பிரியாணியால அடிக்கிறப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஊருக்காங்க தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க. விலைக்க ஐயோ, சிக்கனா மட்டனா எதுவா இருந்தா நமக்கு என்ன விட்டு வலுக்க வேண்டியதே. அமுதா, ட்ரெஸ் எப்படி இருக்கு? கண்ணாடியில பாக்கலையா? கண்ணாடி விட நீ தானே கரெக்டா சொல்லுவ.
ட்ரெஸ்ஸும் மனசும் அழகுல போட்டி போடுது. என்ன இவ்வளோ ஐட்டம் வச்சிருக்க? இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாப்பிடணும். இது எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல சாப்பிட்றோம், சரியா? எடுத்து வை, எடுத்து வை. அந்த பணம் எப்படி வந்து எப்படியா சொல்ல ப்ளீஸ். ஏன் அவசரப்படுற? ஊ ஸ்டைலே சொல்றேன். விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனை தான் மதிக்கும். இது அந்த வழியில வந்த பணம். எனக்கே வா. அது இல்ல ரஹீம், நீ கொடுத்ததுல 5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். சரி. மீதி பணம் அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணல, அன்னையில இருந்து நைட்டு பூரா 2 மணி வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன். தினமும் நைட் 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சியா? 2 மணி வரைக்கும் தான். இல்ல அமுதா, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க. ரஹீம், உனக்காக கஷ்டப்படுறதுல எனக்கு டபுள் சந்தோஷம். சரி, வீடு காலி பண்ற விஷயம் யார் சொன்னது உனக்கு? யாரும் சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல்ல? பண்ணிட்டேன். எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரிங்க. டேய் சூரப்புலே, என்ன இவ்வளவு லேட்டா வர நீ? மலையாண்டிய கூப்பிட போயிருந்தீங்க. சரி, போ போ போ. சரிங்க. கை கொடு. சூப்பர் மாப்பிள்ள. எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? மாப்பிள்ள செட்டியார் கடை சில்வர் தட்டு மாதிரி சும்மா பல பல பழம் ஜொலிக்கிறேன், அவனை போய் பிடிக்கலன்ற? அழகு மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்ககிட்ட இல்ல. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாம் சரி, பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது? அதுவும் சரிதான். நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம். அப்புறம் என்ன மத்ததுல வைக்கிறானே? இல்ல இல்லையா? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை எப்படி காப்பாற்ற போறான்னு யோசிக்கிறியா? அதை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க 2 பேரும் ஒரு நல்ல கண்டிஷனை போட்டு போறோம் மாப்பிளைக்கு. எப்படி தெரியுமா? இங்க பாரு, எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு ஒரு 30 நாளைக்கு கனிமூணு கூட்டி போகணும், வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கட்டணும், மாசத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊர் கூட்டி போகணும், அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்துருக்க. வருஷத்துல ஒரு நாள் எப்படி வெளிநாடு போயிட்டு வருவேன்? வருஷத்துக்கு ஒரு இதுக்காக சொன்னா அது வந்து குத்த கண்டுபிடி. இது பத்தாது. இதுவும் பத்தாதா? அப்ப வாரத்துக்கு 2 சினிமா பாரு, மாசத்துக்கு 3 தடவை சொந்த ஊருக்கு போ. அப்புறம் இந்த 30 நாள் கனிமூனை 3 வருஷம் ஆக்கிடுவோம். பிள்ளைய அங்க பத்துக்க, பேரை இங்க வச்சுக்க. என்ன ஐயா வந்துட்டாங்க. நீ 3 வருஷமும் உனக்கு திருப்தி தானே? திருப்தி தாங்க. சரி, அப்ப விடு. என்னப்பா மாப்பிள்ள எப்படி? மாப்பிள்ள ஓகே தாங்க, இருந்தாலும் கொஞ்சம் விசாரிக்கணுங்கயா. சரி, விசாரிச்சிடுவோம். நீ உட்காரு. ரஹீம் மாப்பிளைய ஓகேன்னு சொன்னா நீ கட்டிப்பியா? ரஹீம் ஓகே சொன்னதானே, அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ரஹீமோட மனசு என்கிட்ட இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கப்பா. சரி. டேய், இது வந்தவங்களுக்கு கொடுக்கறதுடா. நீ பாட்டுக்கு அள்ளி கொட்டுற. வந்தவங்க தின்ட்டாங்க, உட்காந்துருக்காங்க. மிச்சம் மிச்சம் நம்ம தானே திங்கணும். அள்ளி கொட்டு கொட்டு. நீ பேசிக்கிட்டதெல்லாம் மைண்ட்ல இருக்குல்ல? நீ ஒண்ணும் பயப்படாத, நான் போய் பார்த்து பேசிக்கிறேன், சரியா? மாப்பிள்ள, என்னடா? நமக்கு எதிர்த்தாப்புல செக்க செவதுன்னு ஒரு சவத்த கொட்டி உட்காந்துருக்காரு. அது யாரு மாப்பிள்ள? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. மாப்பிள்ளையோட தங்கச்சி மச்சான். இவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? எங்கேயே தப்பு நடந்திருக்கு மாப்பிள்ள. மச்சான், இந்த காலத்துல சிகப்பை விட கருப்புக்கு தானடா மவுசு அதிகம். இந்த லந்து தானே வேணாங்கிறது. இது லந்து இல்லடா, நான் சொல்றது நிஜம். நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார். பார்த்தா அவ உன்னையே பார்த்துட்டு இருப்பா. பார்க்கலனா ஏன்டா நான் ஏன் கேள்றா அப்படிங்கிற? நிஜமாதான் மச்சான். நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலா ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ. எந்திரிச்சு ஓடி போயிட்டான்டா. லூசு, அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா. அப்படியா? ஆமா மச்சான். ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது. ஏமாப்பிள்ள, ஏடா கூடமா ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மனண்டா துரத்த ஐடியா பண்ணல. ஏடா டேய், நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்ட முடி மச்சான். சரி 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 சரி. இந்தாப்பா தம்பி, தூங்கிட்டு இருக்க போல இருக்கு, எந்திரிச்சு வெளிய போ. அசிங்கப்படுத்தி விட்டாலே. டேய், திறந்து பார். தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? நம்ம லுக் அப்படி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாப்பிள்ள, பேசணுமாண்டா? இப்போதைக்கு பேச முடியாது, வெளியில போய் பார்த்துக்கலாம்.
உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? டேய் டேய் உங்கூட பேசணுங்கிற? இல்லடா, உங்களோட பேச கூச்சப்படும்ல. நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அப்படியா? கவலைப்படாத, உனக்கு தான் மச்சான். ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. டேய் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறு. வந்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். இன்னும் 3 வருஷத்துக்கு அவனால் கல்யாணம் பண்ண முடியாது. நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாரு அந்த கருவா பையலையா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா? செருப்பால் அடி அவனே. என்ன நீ என் உயிர் நண்பன கருவா பையன் அவன் என்கிட்டயே திட்டுற அசிங்கமா? நீங்க பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே? ஆமா. அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? பொண்ணுகிட்ட சொல்லி மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். ஏன்? எங்க அண்ணன் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த கல்யாணம் நடந்தா 2 பேரும் சூசைட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்க? அப்பாவோட பிடிவாதத்தினாலதான் வந்தோம். பேரை தேடும் நிறவிலே உயிரை எதை தேடி அலைகிறாய். என்ன முதா, பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்னை விட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமோ? உன்னை விட்டுட்டு போறதுல எனக்கு வருத்தமா தான் இருக்கு. எங்கேயோ பிச்சை எடுத்து தெரிஞ்சிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து ஆளாக்கியிருக்க. அதையெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு? உன்னோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். என் கனவெல்லாம் நிஜமாக்கிட்டல. அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். இப்போ நான் வேலைக்கு போய் மாசம் 35,000 ரூபாய் சம்பாதிக்க போறல, அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். அதெல்லாம் விட என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ தீபாவோட மனசுல நிறைஞ்சிருக்கிறது. இந்த ஊருக்காக எல்லாத்தையும் இழந்த உனக்கு அந்த கடவுளா பார்த்து கொடுத்த பொக்கிஷன் தான் தீபா. உனக்கு தெரியாதது இல்ல, பொறுமையா யோசிச்சு நல்ல முடிவு எடுப்பேன்னு நம்பிக்கையோட போறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே பாய். வணக்கம் கலெக்டர் சார். வாங்க வாங்க. பா பா என்ன மோகன்? யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாருப்பா? நம்ம கலெக்டர் வந்திருக்காரு. கலெக்டரா? அட, நம்ம பிரேம். அப்பா அது நேத்து வரைக்கும், இன்னைக்கு கலெக்டர் பிரேம். கலெக்டர் ஆன கையோட ஆசீர்வாதம் உங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லி தான் ஓடோடி வந்திருக்காரு. என்ன ஆசீர்வாதம் அடடா, பண்ண? எழுந்திருப்பா. ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கலெக்டர் ஆனதை விட உங்ககிட்ட ஆசீர்வாதமானதான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அங்கிள். தாயே, போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வாமா. போய் எடுத்துட்டு வாமா. உட்காரப்பா. பரவாயில்ல, இருக்கட்டும் அங்கிள். அட சும்மா உட்காரு. பரவாயில்ல அங்கிள். நீங்க கலெக்டர் ஆகணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. டேய், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கலெக்டர் ஆயிருக்கேன். நீ என்ன சாதாரணமா சொல்ற? பார்த்து சுத்துமா, நல்லா சுத்துமா. கலெக்டருக்கு ரொம்ப கண்ணு பட்டிருக்கும். இப்போ என் கண்ணே பட்டுரும் போல் இருக்க. அப்ப நான் வரேன் அங்கிள். என்னப்பா வரங்கிற? கலெக்டர் ஆகி முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிட்டு தான் போகணும். உங்க ஆசீர்வாதத்திலே சாப்பிட்ட மாதிரி இருக்கு அங்கிள். இப்போ வேலை நிறைய இருக்கு. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிட்றேன். என்ன தம்பி தையெல்லாம் கட்டி இருக்கு? பாட்டி, நம்ம பிரேம கலெக்டர் ஆயிட்டார்ல. என்ன களை வெட்ட போறாரா? ஆமாம் பாட்டி, நிஜமாவே இவரு களை வெட்ட தான் போறாரு. களை வெட்டுறது இல்ல, கலெக்டர். ஏன்டா கத்துற? எனக்கு என்ன காது செவிடாவா போச்சு?